திருவாதிரை அப்படிங்கிற நட்சத்திரம் மார்கழி மாசத்துல வரும்பொழுது ஆருத்ரா தரிசனம் அப்படின்னு நம்ம எல்லாம் ஆனந்த தாண்டவத்தை நினைச்சு நடராஜரை நினைச்சு வழிபடுற மாதிரி ஒரு வாட்டி சேந்தனார் அப்படிங்கிற ஒரு ரொம்ப எளிமையான அன்பு வாய்ந்த சிவபக்தருக்கு சிவபெருமான் ஒரு டெஸ்ட் வச்சாராம், திருவிளையாடல் நிகழ்த்தினாராம். அதனால தான் திருவாதிரை போது களி அப்படிங்கிற ஒரு அழகான பிரசாதம் அவருக்கு அமுதாக சேர்விக்கப்படுகின்றது. திருவாதிரைக்கு களி அமுது படைக்கிறது எதனால அப்படிங்கிறத நம்ம இப்போ இந்த கதை மூலமா சுவாரஸ்யமா தெரிஞ்சுக்கலாமா? சேந்தனார் அப்படிங்கிற ஒரு சிவபக்தர் வாழ்ந்து வந்தாராம். தில்லையில் அவர் இருந்தபோது ஒரு வாட்டி என்ன ஆச்சா, அவர் எப்பவுமே டெய்லி பேசஸ்ல விறகு விற்று அந்த வர காசுல அவர் சாமான்கள்லாம் வாங்கி சிவனடியார் ஒருவருக்கு அமுது படைத்துட்டு அப்புறம் தான் சாப்பிடுவாராம். இதை வழக்கமாக வச்சுருந்த சேந்தனார் அந்த 2 நாள் போகவே இல்லையாம். பயங்கர மழையாக இருந்துதான் சிதம்பரத்தில், போகவே முடியலையாம். அதனால் அவர் விறகு விற்க போகாததுனால எதுவுமே வாங்க முடியல. அதனால் ஒரு நாள் அவர் வீட்டுக்கு சிவபெருமானே சிவனடியாராக வந்தாராம். வந்தபோது சேந்தனாரோட மனைவி கிட்ட அவர் சொன்னாராம், இந்த மாதிரி இருக்கிற அரிசியில் கொஞ்சோண்டு வெல்லம் போட்டு ஒரு களி சமைச்சு அமுது படைக்கலாம், கொண்டு வந்துரும் அப்படின்னு. அதை பண்ணி கொண்டு வரார் அவரோட மனைவியார். அதை அழகாக அமுது படைக்கிறார். அப்புறம் சிவனடியார் என்ன பண்ணுறார், சிவபெருமான் தானே சாட்சாத், சாப்பிட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு அவரோட பக்தியிலையும் அவரோட விரதத்துலேயும் சந்தோஷப்பட்டுட்டு மீதி களியை தன்னோட துணியிலேயே கட்டி எடுத்துட்டு போயிடுறாராம். கார்த்தால சிதம்பர நடராஜரோட சன்னதியை திறக்கும்போது சிவபெருமானோட திருமேனி ஃபுல்லாக களியாக இருந்துதான், கீழெல்லாம் களி சிந்தி இருந்துதான். அதை பார்த்த அந்த பிராமணர்கள் அந்தணர்கள்லாம், அதாவது பூஜை பண்ணுற குருக்கள்லாம் ரொம்ப வியப்பாக பார்த்தாளாம். எதனால் இப்படி வந்ததுன்னு அவளுக்கு புரியவே இல்லையா. அதே சமயம் அந்த ஊரை ஆண்ட கண்டராதித்த சோழர் அப்படிங்கிற ஒரு மன்னர் இருந்தாராம். அந்த மன்னர் சிவபெருமானுக்கு சிலம்பு அணிவிச்சுட்டு இருந்தாராம். எப்பவுமே பூஜை முடிச்சதுக்கப்புறம் சிலம்போட ஓசை கேட்குமா அந்த சோழ மன்னனுக்கு. எப்பேற்பட்ட பக்தி இருந்ததுன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெருமாள்லாம் அந்த காலத்தில் நேராகவே பக்தர்கள்கிட்ட பேசியிருக்காங்கிறது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஒரு சிலிர்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இப்போ இந்த சோழ மன்னனுக்கு சிலம்போட ஓசை கேட்காததுனால தன் பூஜையில் ஏதோ அபச்சாரம் ஆயிடுத்தோன்னு நினச்சாராம். அப்போ அதே சோழ மன்னனுக்கு அந்த நைட்லேயே கனவுல வந்த சிவபெருமான் சொன்னாராம், இந்த மாதிரி இன்னைக்கு சேந்தனார் வீட்டுக்கு போய் அமுது சாப்பிட்டதுனால களி சாப்பிட்டதுனால உங்களோட இந்த பூஜையை அட்டன் பண்ண முடியல அப்படின்னு சிவபெருமானே சொன்னாராம். அப்போது ரொம்ப மகிழ்ச்சி அடைந்த சோழ மன்னன், ஒரு பொறாமை அந்த மாதிரி ஒன்றுமே கிடையாது, அந்த காலத்தில் நிர்மலமான அன்பு தான் இருந்திருக்கு பக்தர்கள் கிட்ட. அந்த சேந்தனாரை நேராக போய் வணங்க வேண்டும், எப்பேற்பட்ட பாக்கியம், நம்ம ஊர்லேயே ஒரு சேந்தனார் அப்படிங்கிற விறகு வெட்டிக்கு சிவபெருமான் சாட்சாத்காரம் பண்ணியிருக்காரே அப்படின்னு. சிவபெருமான் கனவுல இந்த விஷயத்த சொன்னதும் இல்லாமல், சேந்தனார் நாளைக்கு தில்லை நடராஜரோட தேர் திருவிழாலையும் கலந்துப்பார், அங்கே நீங்கள் அவரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசரீரி நின்று போய்டுறதான் கனவுல. கார்த்தால ஏந்து தேர் திருவிழாக்கு எல்லாரும் ரெடியாரா. அந்தணர்கள்லாம் கோவில் உள்ளேந்து சோழ மன்னன் கிட்ட சொல்கிறா, இந்த மாதிரி களியெல்லாம் சிதறி இருந்ததுன்னு. இவர் சந்தோஷம் அடைஞ்சு சோழ மன்னன் சொன்னாராம், எனக்கு தெரியும் எதனால் அப்படி ஆச்சுன்னு. சேந்தனார் அப்படிங்கிற ஆற்றுல தான் போய் சிவபெருமான் களி உண்டிருக்கார், அதனால் அந்த சேந்தனாரை நம்ம எல்லாரும் இப்போ பார்க்கணும் அப்படின்னு. தேர் ஒரு இடத்துல மாட்டின்றுத்தான், மழை இருந்ததுனால நகரவே இல்லையா. அப்போ ஒரு அசரீர் மீண்டும் கேட்டுதான், சேந்தனாரை திருப்பல்லாண்டு பாட சொல்லு, தேர் தானாவே நகரும்னு. திருப்பல்லாண்டு சேவிக்கிறார் சேந்தனார். அதே கூட்டத்திலேருந்து ஒரு வாய்ஸ் கேட்கறது, அதுதான் சேந்தனார் திருப்பல்லாண்டு சேவிக்கிறார். சேவிச்சதுக்கப்புறம் தேர் தானாவே போய் எங்கே நிற்கணுமோ நின்றுட்டான். இந்த மாதிரி திருவிளையாடல் புரிஞ்சு பக்தர்களுக்கு மெய் சிலிர்க்கும் சம்பவங்களை செஞ்சது நம்மளுடைய பரம்பொருளான சிவபெருமான். இதனால தான் ஆருத்ரா தரிசனத்தன்னைக்கு எல்லாரும் திருவாதிரை களி அப்படிங்கிற ஒரு அழகான பிரசாதத்தை சிவபெருமானுக்கு அமுது சேவிக்கிறாங்க.
ஜெய் ஸ்ரீராம்.